வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை இந்த பதிவில் பார்க்கலாம். கோபியும் பாக்கியாவும் சுதாகர் கூடயும் நிதிஷ் கூடயும் பேசிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பாக்கியா தன்னோட ஸ்கூட்டர்ல வராங்க, கோபி பின்னாடியே கார்ல வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்த பாக்கியா கோபி கிட்ட கோபமா கேக்குறாங்க, ஏன் என்ன இதுக்கு மேல பேச விடாம போலான்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு. இல்ல பாக்கியா, நம்ம பொண்ணை அங்க கட்டி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பார்த்து பேசணும்னு சமாதானம் படுத்துறாரு. ஈஸ்வரி இவங்க காரசாரமா பேசுறத கேட்டு வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஹோட்டல்ல யாராவது பிரச்சனை பண்ண என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன்னு கோபி சொல்லி சமாளிக்கிறாரு. சுதாகர், சந்திரிகா, நிதிஷ் ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. இனியாவை வர சொல்லி சுதாகர் சொல்றாரு. இனியாவும் உடனே கீழே வர்றாங்க. என்னங்க அங்கிள்னு கேட்டதும், உனக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்ன இல்லையா, நீ இன்னும் உன்னோட ஜாபை ரிசைன் பண்ணல இல்லையா, போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட இனியா ரொம்ப சந்தோஷப்பட்டு சுதாகருக்கு நன்றி சொல்றாங்க. உடனே மேல போய் பாக்கியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சந்தோஷமா சொல்றாங்க. எல்லாம் உங்கனாலையும் டேடினாலையும் தான் சொல்லி சந்தோஷப்படுறாங்க இனியா. பாக்கியா தன்னோட மெஸ்ல அந்த பெரியவர் சொன்ன ஸ்வீட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஏழுமலை தன்னோட ஃப்ரெண்டோட வர்றாரு. டிஃபன் வேணும்னு சொல்றாரு. செல்வி பரிமாற வேண்டாம், நீங்களே பரிமாறணும்னு சொல்றாரு. பாக்கியா வந்து பரிமாறுறாங்க. பிறகு அமைச்சர் பேசினாரா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏழுமலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியவரும் அவரோட மகனும் மருமகளும் வர்றாங்க. உட்கார சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கொண்டாந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லி கொடுக்கறாங்க பாக்கியா. என் அம்மா செஞ்ச அந்த டேஸ்ட் கைப்பக்குவம் யாருனாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு பெரியவர். சாப்பிட்டு பாருங்கன்னு பாக்கியா சொன்னதும் சாப்பிட்ட அவரு ரொம்ப நெகிழ்ச்சியா எங்க அம்மா கைப்பட செஞ்ச அதே ருசின்னு கண்கலங்க சொல்றாரு. 50-60 வருஷத்துக்கு பிறகு அதே ருசி எங்க அம்மா கைப்பக்குவத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாப்பிடுங்கன்னு பாக்கியா சொன்னதும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இதையெல்லாம் ஏழுமலையும் ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. ஏழுமலை போகக்குள்ள சாப்பாட்டுக்கு பில் பே பண்ணிட்டு போறாரு. பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. அந்த பெரியவருக்கு அந்த ஸ்வீட்டை பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. பாக்கியா ஸ்வீட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. ஆனா பாக்கியா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. காலையில வேலைக்கு போக தயாராகிட்டு பெட்ல உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருந்த நிதிஷ் கிட்ட வேலைக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றாங்க இனியா. நிதிஷ் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாததால புறப்பட்டு கீழே வர்றாங்க. மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவரு நம்ம கார்லயே வேலைக்கு போயிட்டு வான்னு சொன்னதும் சரிங்க அங்கிள்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இனியா. இனியா நேரம் பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா கையால செஞ்ச டிஃபனை சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒர்க்குக்கு போறாங்க. ஈஸ்வரி இதெல்லாம் பார்த்து சம்பந்தி வீட்டுக்காரங்க எவ்வளவு தங்கமானவங்களா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. இனியா புறப்பட்டு போன பிறகு சந்திரிகா சுதாகர் கிட்ட இனியாவை ஏன் நீங்க வேலைக்கு போக அனுமதி கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இனியா ஏற்கனவே அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எடுத்துக்கிட்டதுக்காக நம்ம மேல கோபமா இருக்கா, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். பொண்ணு லவ் பண்ண விஷயத்த மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சந்திரிகா சொன்னதும், அவங்க மட்டும்தான் மறைச்சிருக்காங்களா, நம்ம பையனை பத்தி விஷயத்த எல்லாமே நம்ம சொல்லிட்டோமா, மறைக்கலையா, அவன் போதை பொருள் சாப்பிட்ட விஷயத்த மறைச்சிதானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் கூட அவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இல்லைங்கிறத மறந்துடாது சந்திரிகா. நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சா நம்ம பையனோட வாழ்க்கையே போயிடும்னு சொல்லி உண்மையை சந்திரிகாவுக்கு புரிய வைக்கிறாரு சுதாகர். ஆனா இனியாவை வேலைக்கு போக அனுமதிச்சதுக்கு பின்னாடி சுதாகர் ஒரு பெரிய திட்டம் தீட்டி வச்சிருக்காருன்றது தெளிவா புரியுது நமக்கு.